வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ஃபைனலாக சென்னை சூப்பர் கிங்ஸு ஆஃப்டர் 5 மேட்சஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஜெயிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம 2 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தோம் மும்பை இந்தியன்ஸோட. அதுக்கப்புறம் 5 மேட்ச்சு கண்டினியூஸாக தோற்றோம். இன்றைக்கி தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட விளையாண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் பேட்டிங் பிடிச்சாங்க. நம்ம டாஸ் வின் பண்ணி நம்ம தலை தோனி வந்து அவங்கள ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க சொன்னார். நம்ம செகண்டு தான் நம்ம வந்து பேட்டிங் பிடிச்சோம். அவங்க வந்து ஃபஸ்ட் நல்லாவே ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டார். 63 அவர் ஸ்கோர் பண்ணி அவங்க வந்து 166க்கு ஆல்மோஸ்ட் 7 விக்கெட் போயிடுச்சு அவங்களுக்கு. 166க்கு அவங்க செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம விளையாட ஆரம்பித்தோம். நம்ம வந்து புதுசாக வந்திருக்காங்கங்க அந்த புது பையன் ரஷீத், அந்த பையனும் ரக்ஷின் அப்படிங்கிற நியூசிலாண்ட் பிளேயரும் 2 பேரும் விளையாண்டாங்க. அந்த ரஷீத் அந்த பையனுக்கு வந்து 20 இயர்ஸ் தாங்க அந்த பிளேயருக்கு ஆகுது. லோக்கல் கிரிக்கெட் தான் இத்தனை நாள் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு போல இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஐபிஎல் போல இருக்குது அவருக்கு. சூப்பராக விளையாண்டாருங்க. 2 பேரும் கிரேட் ஸ்டார்ட்டு. இந்த ரஷீத்தும் அந்த ரக்ஷினும் வந்து 2 பேரும் அமக்கலமாக விளையாண்டாங்க. ரஷீத் வந்து 27 ரன்ஸும் ரக்ஷின் வந்து 37 ரன்ஸும் எடுத்தாங்க. அவங்க நல்ல கிரேட் ஸ்டார்ட், நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இன்பிட்வீனில் கொஞ்சம் ஆர்டர் நம்ம கொஞ்சம் பிளேயர்ஸ் லூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஷேக் ஆனாலும் அதுக்கப்புறம் சிவம் டுபே அண்ட் தோனி வந்து அட்டகாசமாக ஆடினாங்க. 2 பேரும் 4-6ன்னு லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அமக்கலமாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த பிளேயர்ஸை மாற்றினது வந்து அது வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நமக்கு வந்து புத்தாண்டு, அதுவும் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஃபேவரில் நம்ம லக்கு இருந்திருக்கு போல இருக்குது. தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கும் நல்லதை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஸ்ட்ரீக் அப்படியே இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 7 மேட்ச் இருக்குது. நமக்கு வந்து அதில் ஒரு 6 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோன்னாக்க கட்டாயமாக நம்ம வந்து ப்ளே ஆஃப்ஸ் போயிடுவோம். நம்ம வந்து அதனால் நம்ம வந்து அதுவே நம்ம வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம். கட்டாயம் இனிமேல் வரக்கூடிய எல்லா மேட்ச்லேயும் நம்ம ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம். பழையபடி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே புது பிளேயர்ஸை கொஞ்சம் லைட்டாக மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரஷீத் மாதிரி நல்ல நியூ கமர்ஸை கொண்டு வரலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது கேமுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆல்ரெடி ஸ்வீட் சாப்பிட்டுட்ருப்பீங்க. டபுள் ஸ்வீட்டாக இன்றைக்கி 2 ஸ்வீட்டாக எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சதுக்கோசரம். நம்ம அடுத்த மேட்சுக்கோசரம் காத்துட்ருப்போம் இன்னும் ஃபியூ டேஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.